முட்டை மிட்டாய். இது எப்படி என்ன பண்ணுறீங்க? ஃபுல்லாக முட்டை, பால், நெய், முட்டை, பால், நெய், பாதாம் என்ன எல்லாம் குஸ்தியான ஐட்டம்லாம் எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தானே. குழந்தைகள் எல்லாருக்கும் தரலாம். குழந்தைங்களாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாலும் உங்களுக்கு நல்லா சுட வச்சு இது பண்ணி பால் ஃபுல்லாக ஆமாம் நல்லா பால்கோவா மாதிரி ஆகிறதுக்கு ஆகிட்டு முட்டை வந்து வெறும் ஒயிட் எக் முட்டை தான் யூஸ் பண்ணுறோம். மற்ற இடத்துல வந்து எல்லோ கருவும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முட்டை வாசனை போகிறதுக்காக குங்குமப்பூ யூஸ் பண்ணுறோம். மற்ற இடத்துல எசன்ஸ் போடுவாங்க, நம்மகிட்ட எசன்ஸ் இருக்காது. எசன்ஸ் இல்லை. தைரியமாக தரலாம். நல்ல விஷயம். முட்டை, பால், நெய், பாதாம், சுகரு. வேறு ரவை போட்டிருக்கீங்களா? இல்லைண்ணா, ரவெல்லாம் இல்லைண்ணா, பாதாம் தான் அரைச்சி போட்டிருக்கோம். அது இல்லை இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு அதான் நல்லா காசணும்னா கெட்டி ஆகிடும்ண்ணா. குக் பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக குக் பண்ணோம்னா சரியாயிடும். ஒரு 2.5 ஹவர் ப்ராசஸ் இது. ஏதோ அகரகர் ஏதாவது போடுவீங்களா? இல்லை எதுவுமே கிடையாதுண்ணா. அந்த பால் கெட்டியாகுது பார்த்தீங்களா, பால்கோவா மாதிரி, அதை பேஸ் பண்ணி எல்லாமே ஆகிடும். போட்டப்போ கேரமல் எதுவுமே கிடையாது, கேரமெல்லாம் கிடையாது. அது ஓவனில் நம்ம மேலே டாப் வியூ மட்டும் வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த மாதிரி மேலே வந்து சாக்லேட் மாதிரி வந்துடும், கீழே வந்து சாஃப்ட் ஆகிடும். மேலே கேரமல் பண்ண மாதிரியே அதோட இது வந்து பார்த்தீங்களா, மேலே மட்டும் ஹீட் குத்தோம்னா டம் குத்தோம்னா அந்த மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. மெயினாக இது நல்லா இருக்கிற விஷயத்தை விட எனக்கு நீங்கள் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி இது வந்து கெமிக்கல் கலக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இடத்துல மட்டும் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் தெகிட்டும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெகிட்டாது சாப்பிட்லாம். அதுவும் நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள் சாப்பாடு விஷயம். ஸ்வீட் நல்லா இருக்குது, தெகட்டாத ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிடணும்னு தோணுது, நல்லா இருக்குது. இதெல்லாம் விட ஸ்பெஷல் நேச்சுரல் சொல்லி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. நல்லா இருக்குது. தேங்க்ஸ் அண்ணா. 100% நேச்சுரலுங்கிறதுக்காக தான் நான் இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இதே நீங்கள் ஏதாவது கெமிக்கல்னு சொல்லிட்டு வச்சுங்க, நானே தோணுமாட்டேன். கண்டிப்பாக கெமிக்கல் இல்லாமல் தான் நான் தரணும் குழந்தைங்க. கடைசி வரைக்கும் இப்படியே ஃபாலோ. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா கமர்ஷியலாக சில மாறினதுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சின்ன அட்வைஸ். ஓகே.